வந்துட்டு இருக்குது. அடுப்பு இங்க என்ன ஏதோ கோசிட்டு இருக்குங்க. இதுல வந்து கறி கொதிக்க வச்சிருக்கோம். கறி கறி. ஓ ஓ ஓ ஓ. இந்த டேபிள்லாம் வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இங்க பாருங்க ஒரு 2 ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு, வாங்க காட்டுறோம். ஓகே சரி ஓகே. வாங்க 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 மக்கள், இங்க வாங்க, ஸ்பெஷலா இருக்குது. அப்படியே வாங்க 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 வாங்க, இங்க வாங்க இங்க வாங்க. இதுலதான் எல்லாமே இருக்குங்களா? இதுல வந்து கறி கறி ஐட்டம், கறி ஐட்டம்ஸ், சிக்கன், மட்டன், ஓ பீஃப் எல்லாம் இருக்குது. இங்க பாருங்க மக்கள், இதெல்லாம் காட்டுங்க, இதெல்லாம் காட்டுங்க. நல்லா நீட்டா பேக்கிங் பண்ணி எந்த ஒரு சும்மா கசகசப்பெல்லாம் இல்லாம அந்த அளவு பக்காவா இருக்குது. ஓ எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே. ஓகே இதுவரை இதுல ஒண்ணு இருக்குல்ல. இன்னொன்று இருக்கு, வெஜிடபிள்ஸ் தனியா இருக்கு. வாங்க கேமராமேன் வாங்க, அடுத்து ஒண்ணு ரூமுக்கு போலாம். வாங்க 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 வாங்க. இது பாருங்க. ஓ இது வெஜிடபிள்ஸ் நல்ல மெயின்டைன் பக்காவா இருக்குங்க ஆஜியா. மக்களே இப்படிதான் மக்களே எல்லா ஆஜிகளுக்கும் சாப்பாடு ரெடி ஆகுது. தமிழ்நாடு காய்கறி கடைகளே இங்கதான் இருக்க மாட்டேங்குது காட்சியா. எல்லா விதமான காய்கறியுமே இருக்கு மக்களே. காலிஃபிளவர், புடலங்காய், கத்திரிக்காய் தானே காட்சியா இருக்கு. பரவாயில்ல, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஏன்னா அப்படியே அப்படியே தேவைக்கு அப்படியே சமைச்சிக்கிறது. எப்படி அது டெய்லி நமக்கு வந்துருப்பாங்க. டெய்லி நம்ம தேர்றத கொண்டு வந்துருவோம். இருந்தாலும் சில ஐட்டம்ஸ் ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவோம் எமர்ஜென்சிக்காக. உண்மையா எனக்கு தெரியாதுங்க அது. இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்குதுட்டு. எங்கேயோ இருக்கு சாப்பாடு வரும், ஹோட்டலுக்கு கீழே வந்து வச்சிருவாங்க. நம்மளா மக்களே நிறைய பேர் உம்ராக்கு வந்திருப்பீங்க, அதுபோல ஹஜ்ஜுக்கு வந்திருப்பீங்க. சாப்பாடு அந்த பஃபேல அடுக்கி வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுருப்போம். பட் இப்படிதான் வந்து நடக்குது. ஆனா யாருமே இது போடலன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் யாரும் போடல. யாரு காட்ட மாட்டாங்க. சரி, நம்ம வந்து இப்பதான் நம்ம ப்ராப்பரா பண்றோங்கிறத வந்து எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கிறோம். யாரும் நம்ம வந்து ப்ராப்பரா கிச்சன் என்ன செய்யணுங்கிறத நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இந்த உம்ரா ஹஜ் சர்வீஸ் குரூப்புகளுக்கு நாங்க இது மூலியமா எங்களோட கிச்சனை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா திருப்தியா ஹாஜிமார்களுக்கு சுத்த பத்தமா நீட்டா நாங்க பண்ணி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாங்க கேரண்டி. ஓகே மக்களே, இதுவே இவ்வளவு நீட்டா இருக்கு. சாப்பாடு நல்லா டேஸ்டா செஞ்சு தருவாங்கன்னு நாளைக்கு சாப்பிட போறேன். துவா செய்யுங்க. அது போல இந்த வீடியோ மறக்காம எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. குறிப்பு ஏன்னு கேட்டா, வெளிநாட்டு உள்ள மக்கள் நிறைய பேர் உம்ராக்கு வரீங்க. மக்கள் எங்க சாப்பிடுறது, சாப்பாடு பிரச்சனை எப்பயுமே இருந்ததுக்கு சாப்பாடு பிரச்சனை மக்கள் மத்தியனால அசரப் பாயோட நம்பர், அவங்களுடைய கம்பெனி டீட்டெயில் நம்பர் எல்லாம் போட்டு வரனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க ஏதோ உம்ராக்கு வரீங்க, இல்ல சவுதி மக்காக்குள்ள வரீங்க, மதினாக்குள்ள வரீங்கன்னா நீங்க கூப்பிட்டு நாங்க 4 பேர் வரோம், 5 பேர் வரோம், 10 பேர் வரோம், 20 பேர் வரோம், 25 பேர் வரோம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க